மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் ஏற்பட்டுள்ள சிலிண்டர் தட்டுப்பாடு கடலூர் மாவட்ட கிராமங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் கிடைக்காததால் 3 வேளைக்கு பதிலாக 2 வேளை மட்டுமே சமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் விறகடுப்பின் மூலம் சமைப்பதில் சிரமம் உள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. விறகு அடுப்புல ரொம்ப கஷ்டமா இருக்கு சமைக்கிறது வெயில்ல. அது சிலிண்டர் பதிஞ்சாலும் எப்போ கிடைக்கும்ன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒன்றும் பதியல. பதிஞ்சு பார்த்தா தெரியும். ஆனால் சொல்லிக்கிறாங்க கிடைக்காது, அப்படி சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். ஒரு மதியம் சமைக்கிற சாப்பாட்டையே ஈவினிங் பசங்களுக்கு நைட்டும் அதையே கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இரவுலேயே தோசையோ இட்லியோ எதுவும் செய்யறதே கிடையாது. ஹோட்டலையும் ரன் பண்ண முடியல. எரிவாயு தட்டுப்பாட்டால் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உணவகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சிலிண்டர் கிடைக்காததால் பல கடைகள் மூடப்பட்டுள்ளன. ஒரு சில உணவகங்கள் விறகு அடுப்புக்கு மாறியுள்ளன. இரும்பு பட்டறை விசிறிகளை பயன்படுத்தி அடுப்பு மூட்டி சமைக்கும் நிலைக்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நெருக்கடியால் தொழிலாளர்கள் வேலைகளுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சுமார் 25% சிறு உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் சிறு வியாபாரிகள் தங்களது தொழிலை தொடர முடியாமல் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் சிலிண்டர்களை வாங்கிச் சென்றனர். சலுக்கை கிராமத்தில் உள்ள இண்டேன் கேஸ் குடோன் முன்பாக வந்தவாசி மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மக்கள் காலி சிலிண்டர்களுடன் காலை 6 மணி முதல் காத்திருந்தனர். வெயில் தொடர்ந்து அதிகரித்த நிலையில் 11 மணிக்கு மேல் சிலிண்டர் லாரி வந்தவுடன் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு சமையல் எரிவாயு சிலிண்டரை வரிசையில் காத்திருந்து பெற்றுச் சென்றனர். சிலிண்டர் கிடைக்காமல் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஆபீஸுக்கு போனா 8 மணிக்கு வா, 9 மணிக்கு வா, 10 மணிக்கு வா, லோடு வந்து நேக்குதுன்றாங்க. இப்ப வந்தது பார்த்தா வண்டி காலி வண்டியா வந்து நிக்குது. அப்புறம் பார்த்தா திடீர்னு மினி ராரியில சின்னதா லோடு எத்தனை கண்ணில் காமிக்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க, எத்தனை பேருக்கு வெளியே அனுப்புவாங்கன்னு தெரியலங்க. இதுகுறித்து தனியார் சிலிண்டர் நிறுவன ஊழியரிடம் கேட்டதற்கு 1000 சிலிண்டர் புக்கிங் உள்ளது என்றால் 400, 450 என்ற அளவில்தான் முழு சிலிண்டர் கிடைப்பதாகவும் சரியான முறையில் முதலில் முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிலிண்டர் விநியோகம் செய்வதாகவும் கூறினார். மேற்காசிய போர் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க சிலிண்டரின் எடையை 14.2 கிலோவிலிருந்து 10 கிலோவாக குறைத்து விநியோகிக்க எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை மத்திய அரசு அதிகாரிகள் சிலர் மறுத்துள்ள போதிலும் சிலிண்டர் எடை குறைப்புக்கான முன்மொழிவை மத்திய அரசிடம் முன்வைத்துள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இதுகுறித்த இறுதி முடிவை மத்திய அரசு இன்னும் எடுக்கவில்லை. மேற்காசிய போர் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மோடி தற்போதைய சூழலை கொரோனா பெருந்தொற்று காலத்துடன் ஒப்பிட்டு பேசினார். கொரோனா காலத்தில் உலகம் முழுவதும் விநியோகச் சங்கிலி எப்படி நிலை குலைந்தது என்பதை நாம் பார்த்தோம் என்றும் அந்த நெருக்கடியிலிருந்து இந்தியா எப்படி தற்சார்பு கொள்கை மூலம் மீண்டதோ அதே போல தற்போதும் நிலைமையை எதிர்கொள்ளும் என்றார். தற்போதைய உலகளாவிய போர் பதற்றங்களையும் இந்தியா திறம்பட எதிர்கொள்ளும் என்றும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுவதே நமது இலக்கு என்றும் பிரதமர் பேசினார். தற்போதைய போர் சூழலை கொரோனா காலத்துடன் பிரதமர் ஒப்பிட்டு பேசியது சமூக தளங்களில் வைரலாகியுள்ளது. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிப்பது குறித்து விவாதிக்க பிரிக்ஸ் மாநாட்டை ஏன் முன்கூட்டி நடத்தவில்லை என்று பிரதமர் மோடியிடம் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியா தலைமை தாங்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு உச்சி மாநாடு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடத்தப்பட உள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரால் பாதிப்புகளை சமாளிக்க நாடுகளின் உயர் தலைவர்கள் பங்கேற்கும் மாநாடுகள் மூலமே ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை பகைத்துக் கொள்ள விரும்பாததாலேயே மோடி இதற்கு தயங்குவதாக ரமேஷ் விமர்சித்திருக்கிறார்.
இந்தியா எரிசக்தி துறையில் சுயசார்பு அடைந்து வருவதாக மத்திய அரசு கூறி வரும் நிலையில் நாட்டின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி 90% உயர்ந்திருப்பதாக சிபிஎம் எம்பி ஜான் பிரிட்டாஸ் விமர்சித்துள்ளார். இந்த இறக்குமதி அதிகரிப்பால் நாட்டுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும் இது ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையையும் பாதிக்கும் என்றும் பிரிட்டாஸ் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தின் பல்வேறு நகரங்களில் பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அகமதாபாத், வதோதரா மற்றும் ராஜ்கோட் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள எரிபொருள் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். பல நிலையங்களில் எரிபொருள் இருப்பு இல்லை என்ற பலகைகள் வைக்கப்பட்டிருப்பது மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் கடற்கரை வழியாக வரும் எண்ணெய் விநியோகம் தாமதமாக இருப்பதே இந்த தற்காலிக தட்டுப்பாட்டிற்கு காரணமாக கூறப்படுகிறது. குஜராத்தில் உள்ள சில முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதும் இந்த தட்டுப்பாட்டை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து 92,000 டன் எல்பிஜி எரிவாயுடன் மேலும் 2 கப்பல்கள் இந்தியாவுக்கு புறப்பட்டுள்ளன. பென் கேஸ் மற்றும் ஜக் வசந்த் என்ற 2 கப்பல்களும் ஓரிரு நாளில் இந்தியாவை வந்தடையும் என மத்திய கப்பல் போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. ஈரானுடனான தொடர் பேச்சுவார்த்தையின் காரணமாக இந்த 2 கப்பல்களும் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 500 சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.